பால்வளத்துறை இப்போ என்ன மாற்றங்கள் கொண்டு வந்து அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கும்ல, அது என்னவாக இருக்கிறது உங்களுக்கு? ஏற்கனவே நம்மளோட தலைவருடைய ஆட்சியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கோல் செட் பண்ணியிருக்கு. பால்வளத்துறைக்கு ஒரு கோல் செட் பண்ணியிருக்கு. அந்த இலக்கையை நோக்கி தான் நாங்கள் பயணித்துட்டு இருந்தோம். அது இன்னும் 1 இயர் இருக்குது. அதில் புஷ் பண்ணி கொண்டு போய் இங்கே 2 கடமை. ஒன்று, எங்களை நம்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய விவசாய பெருங்குடி மக்கள், அவர்களுக்கு என்றைக்கும் நாங்கள் கடமைப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஒரு நிலைத்த வளர்ச்சி, நிலைத்த தன்மையுடைய வளர்ச்சி, ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறத நாங்கள் செய்வோம். அதே போன்று எங்களை நம்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாடிக்கையாளர் கூட்டம். இந்த வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஒரு பயனுள்ள விதத்தில் தரமான பால் நியாயமான விலையில் கிடைக்கக்கூடிய அந்த பணிகளையும், பால் பொருட்கள் கிடைக்கின்ற வேலைகளையும் நாங்கள் செய்வோம். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. இல்லை சார், ஒரு சாமானியர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பச்சை கலர் பால் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னாரு. இதெல்லாம் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அனைத்து மக்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளாக. சரி பண்ணிட்டோம். இனி அது ஈஸியாக பண்ணிடலாம்.